டிவியூடாக இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதற்கு கர்த்தருக்குள்ளாக மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பலப்படுத்தி பலத்த காரியங்களை செய்வார். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் இன்றைய நாளிலும் விசேஷித்தமான விதத்தில் அருமையான பங்காளர்களை இந்த கோழிக்கோட்டுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது போதுமாக இருக்கிறார். அப்படினால இந்த நேரத்திலும் இந்த தொலைக்காட்சியை பார்த்துருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி கூறுறோம். தொடர்ந்தும் எங்களுக்காக நீங்கள் ஜெபிங்க. இந்த ஊழியங்களுக்காக எங்களுடைய ஒவ்வொரு ஊழியங்கள், எங்களோட ஒவ்வொரு பங்காளர் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் நீங்கள் தாழ்மையாக நீங்கள் நாங்கள் கேட்டுக்கொள்கின்ற காரியம் என்னவென்று சொன்னால், நல்லா பாடுபட்டு ஜெபிக்க வேண்டிய நாட்கள். எங்களுடைய இந்த ஊழியத்துக்காக, ஜீவன் சபைகளுக்காக, அது மாத்திரமல்லாமல் இந்த ஊழியத்துக்கு அநேக தேவைகள், அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனால் அப்படினால எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவதற்கு போதுமானவர் இருக்கார். அப்படினால ஜெபத்தினால பலத்த காரியங்களை செய்யலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இன்றைய நாளிலும் உங்கள் மத்தியில் அருமையான பாஸ்டர் குத்தி வாரிலிருந்து, ஐவாரி கோஸ்டிலிருந்து அருமையான பாஸ்டர் சேசா கசி அவர்கள் எங்கள் மத்தியில் வந்திருக்கிறார். அதே போல் பாஸ்டர் பாப்பே அவர்களும் எங்கள் மத்தியிலிருந்து வந்திருக்கார். அப்படினால கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். Nice to see you, Pastor. God bless you. Nice to see you. அப்படினாலும் இந்த நாளிலும் பாஸ்டர் வார்த்தையை கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். நான் அப்படியே இந்த வேளையிலும் வார்த்தையை கொடுப்பார். Je voudrais bénir votre vie et bénir tous les téléspectateurs de Holy God TV. Que la grâce de Dieu soit sur vous et merci de nous suivre en direct. Et je crois que quelque chose va se passer. ஆமென். இந்த நாளிலும் இந்த தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அருமையான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் நான் விசேஷித்த விதமாக நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள், கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறது நாள். Je voudrais que quelqu'un prie avec nous avant de pouvoir parler de ce message qui arrive. Nous prions le Seigneur. இந்த வேளையில் நாங்கள் விசேஷமாக நாங்கள் ஜெபிக்க போகின்றோம். அந்த Père, nous te bénissons. பிதாவே, இந்த வேளையில் உம்மை நாங்கள் துதிக்கிறோம். Tu connais ce pourquoi tu as permis ce temps ce soir. இந்த நேரம் உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கின்றது. Bénis quelqu'un au travers de ce message. இந்த வேளையில நீங்கள் விசேஷித்த விதமாக எங்களை இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. Et permets que toute personne qui suit cette émission soit transformée par la puissance de ton Saint-Esprit. யாரெல்லாம் இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிங்க. அவருடைய வாழ்க்கை மாறும்படியாய். Amen. ஆமென். ஆமென். Alors ce soir, je voudrais parler de quelque chose intitulé la deuxième génération. அதாவது இந்த நாளில் நான் விசேஷித்த விதமாக நான் பார்க்க விரும்புகின்ற காரியம், உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டிய காரியம், இரண்டாவது சந்ததியை குறித்து. Vous savez, dans la vie, il y a deux catégories de personnes. நம்முடைய வாழ்க்கையில ரெண்டு விதமான ஜனங்கள் இருக்குது. Et je veux imager cela par le passage aujourd'hui que nous allons lire, qui est le livre de Marc, chapitre 5. இந்த விடையில் நாங்கள் மார்க்லின சுவிசேஷத்துல 5ஆம் அதிகாரத்தை நாங்கள் வாசிக்க À போறோம். partir du verset 22 22வது வசனத்துல இருந்து jusqu'au verset 30. 30வது வசனம் வரைக்கும். Je vais laisser le pasteur Gérard nous lire cela. ஓகே. அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யாயிரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகின்றாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவனோட கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின்னே சென்று அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாக பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவர்களை எல்லாம் செலவழித்தும் சற்றும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனங்களுக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனங்களுக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்டார். Que
Dieu nous bénisse. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Vous savez que l'Éternel Dieu avait déjà parlé de cette deuxième génération depuis le livre de Genèse. அதாவது உங்களுக்கு இந்த நாளிலும் விசேஷ விதமாக இரண்டாவது சந்ததியை கர்த்தர் இங்கே நாங்கள் பார்க்கறதை காணக்கூடியதாக இருக்கின்றது. Il avait maudit le serpent. ஆதியாகமத்தை நாங்கள் பார்க்கிறோம். Il avait maudit le serpent. அதாவது தேவன் பாம்பை சபித்தார். Et il avait prédit l'arrivée d'une deuxième génération. அதாவது பாம்பை சபித்தது மாத்திரமல்ல இன்னொரு சந்ததி உருவாகும் என்பது அங்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்படுகிறது. Une génération qui allait être capable de renverser les œuvres du diable. அதாவது அந்த இன்னொரு சந்ததி பிசாசுனுடைய வல்லமை பிசாசுனுடைய சாபங்களில் இருந்து மேற்கொள்ளும் என்று சொல்லி. Il a dit, tu lui mordras le talon, mais lui te crasera la tête. அதாவது கர்த்தர் தேவன் என்ன சொன்னார் என்று சொன்னா நீ குதிக்காலை அதாவது நீ மிதிப்பாய் என்று சொல்லி. Et il parlait de la génération de la postérité de la femme. Amen. அதாவது அந்த கன்னியுடைய வயிற்றில் பிறக்கிற அந்த சந்ததியை குறித்து. Tous ceux qui croient en Jésus-Christ de Nazareth. இயேசுவிலே நம்பிக்கை வைக்கிறதான அந்த சந்ததியை குறித்து. Gloire au Seigneur. இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு. Ce soir encore, இந்த நாளிலும் விசேஷித்த poussé par l'Esprit de Dieu, அதாவது பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு je voudrais te dire, toi qui me regardes, நீங்க தொலைக்காட்சியை பார்த்துட்டு அருமையான que பிள்ளைகள் tu fais partie de cette deuxième génération. அதாவது நீங்கள் இந்த இரண்டாவது சந்ததி அதாவது பிசாசை காலினால உலக்கிற சந்ததி. J'ai choisi de te parler dans ce 12e mois de l'année அதாவது 12வது மாதத்திலே நாங்கள் கடந்து வந்திருக்கின்றோம். pour te dire que même si le Seigneur n'a pas agi pendant les 11 premiers mois, ஒருவேளை இந்த 11 மாதங்களும் தேவன் உன்னோடு இடைப்படவில்லாவிட்டாலும் il m'envoie te dire que Dieu, il va le faire ce mois-ci. இன்றைக்கு தேவன் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால் இந்த 12வது மாதத்துல இப்பொழுது அதாவது உங்களோடு இடைப்பட போகின்றார். Tu te demandes peut-être qui est ce monsieur ஒருவேளை நீங்க கேட்கலாம் யார் இவர் என்று சொல்லி. qui ne connaît pas ma vie, இவர் என்னுடைய வாழ்க்கையை குறித்து இவருக்கு qui ne தெரியாது. connaît pas mes problèmes, என்னுடைய பிரச்சனையை குறித்து தெரியாது. mais qui s'assoit sur un plateau de télé ஆனால் இந்த ஹோலிகோட் டிவில உட்கார்ந்து பேசுறார். et qui me dit Dieu va encore le faire. ஆனால் தேவன் காரியங்களை செய்வார் என்று Mais சொல்லுகிறார். la Bible dit, ஆனால் பரிசுத்த வேதாகமம் ce n'est ni par la force, அதாவது பலத்தினாலும் ni par la puissance, பராக்கிரமத்தினாலும் mais cela se fera par le Saint-Esprit. பரிசுத்த ஆவியினால் ஆகும் என்று வேதம் Et சொல்லுகிறது. pendant que je vais te parler, நான் இந்த வேளையில் நான் உங்களோட tu vas sentir la force du Saint-Esprit dans le lieu où tu es. இந்த வேளையில் நான் பிரசங்கம் இப்ப கண்டுகிற பொழுது ஒரு விசேஷித்த வல்லமை உங்களுக்குள்ளே கடந்து வரும். Parce que pour ma part, அதாவது என்னுடைய இந்த நேரத்திலும் je crois que le biais de la télévision அதாவது இந்த தொலைக்காட்சி இதுல இருந்து நாங்க பேசுற போதும் est un biais qui a été touché par Christ lui-même. Est un bien qui a été touché par Jésus-Christ lui-même. அதாவது தேவன் உங்களை தொடுவார். Vous savez, la télévision retransmet des images. அதாவது இந்த தொலைக்காட்சி படங்களையும் அந்த ஆட்களை அனுப்புகின்றது. C'est pourquoi pendant que nous sommes ici, நாங்கள் இந்த பிரான்ஸ் தேசத்துல இருக்கிற போது des personnes nous regardent depuis l'Arabie Saoudite, சவுதி அரேபியால பார்த்து depuis la Côte d'Ivoire, அதாவது ஐவாரி depuis கோஸ்ட் plusieurs nations. அதாவது இன்னும் அநேக தேசங்கள்ல இருந்து பார்த்து Mais கொண்டிருக்கிறார்கள். souvenez-vous que Jésus-Christ avait déjà fait ces choses. அதாவது இயேசு கிறிஸ்து ஒன்று ஞாபகத்தில் இருக்க வேணும். கர்த்தர் ஏற்கனவே இந்த காரியங்களை செய்திருக்கிறார். La Bible dit, பரிசுத்த வேதாகமம் lors de sa résurrection, அதாவது அவர் தேவன் உயிர்த்தெழுந்த போது il apparaissait dans plusieurs endroits en même temps. அவர் உயிர்த்தெழுந்த போது வேதம் சொல்லுகிறது தேவன் அநேகருக்கு அநேக இடங்களிலே காணப்பட்டார் என்று சொல்லி. C'est pourquoi je veux te dire, அப்படியேதான் நான் சொல்ல விரும்புகிறேன். si tu m'écoutes ce soir, இன்றைக்கு தொலைக்காட்சியை பார்த்து pendant que nous sommes ici depuis ce studio, நாங்கள் இந்த பிரான்ஸ் தேசத்திலே இருந்து கொண்டு Jésus-Christ apparaîtra chez toi. அதாவது நாங்கள் பேசுகிற போது இப்பொழுதே தேவன் உங்கள் முன்னாலே இன்றைக்கு இடைப்படுவார். Et laisse-moi te dire que lorsqu'il apparaîtra, நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு இடைப்படுவார். tes pleurs disparaîtront. உங்களுடைய அழுகை மாறும். Lorsqu'il apparaîtra, அவர் உங்களோட tes இடைப்படும் problèmes போது s'en iront. அதாவது பிரச்சனைகள் மாறும். Lorsqu'il apparaîtra, அதாவது அவர்கள் இடைப்படும் போது tout ce qui ne confesse pas son nom disparaîtra. உங்களை குறித்து உங்களை பேரை குறித்து சொல்லப்பட்ட சகல சாபமான வார்த்தைகளும் நீங்கி போகும். Lorsqu'il apparaîtra, la solution viendra. உங்களுடைய பிரச்சனைகள் போராட்டங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு. Lorsqu'il apparaîtra, அவர் உங்களோட இடைப்படுகிற la guérison apparaîtra. வாழ்க்கையில சுகம் உண்டாகும். Car la Bible dit, பரிசுத்த வேதாகமம் la lumière qu'il est அதாவது வெளிச்சம் ne peut cohabiter avec les ténèbres. அதாவது வெளிச்சம் இருளுக்கும் சம்பந்தம் இல்லை. Et partout où il y a les ténèbres, அதாவது எங்கெல்லாம் இருள் இருக்கின்றதோ et que la lumière apparaît,
ஆனால் அங்கெல்லாம் வெளிச்சம் உண்டாகிற போது les ténèbres s'en vont. அதான் இருள் அகன்று போகிறது. Alors je suis venu te dire ce soir நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிற que tes காரியம் problèmes partiront. உங்களுடைய பிரச்சனைகள் மாறுகிறது. Crois en cela நீங்கள் et நம்பிக்கை avant la fin de cette émission, அதான் நீங்க விசுவாசிக்க வேண்டும். tu verras que Jésus guérit உங்களுடைய encore. வாழ்க்கையில நிச்சயமாக இயேசு Tu verras que இடைப்படுவார். l'onction de Dieu touche encore. அதான் இயேசு உங்களுடைய வாழ்க்கையில இடைப்படுவார். La Bible nous parle பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது d'une histoire d'une femme. ஒரு இந்த பரிசுத்த வேதாகமத்துல ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை குறித்து இங்க சொல்லப்படுகிறது. La femme qui saignait depuis 12 ans. அதாவது அந்த பெண்ணுக்கு அவருடைய சரீரத்துல 12 வருடமாக ஒரு உதிரத்துல அவர் சரீரத்துல இரத்தப்போக்கு இருந்தது. Et lorsque j'entends l'année de la souffrance de la femme, அதாவது அந்த நாங்கள் அந்த 12 வருடமாக உத்திரத்தை காணக்கூடிய இருக்கிறது. j'entends que la 12e année de sa maladie, அதாவது 12வது வருடத்திலும் அவருடைய வியாதியிலே elle a fait une rencontre prophétique அதாவது அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஒன்று வருகிறது. qui l'a guéri immédiatement. அவள் அதாவது நான் குணம் அடைய வேண்டும், அதாவது உடனடியாக குணம் அடைந்தாள். Je veux prendre ce passage comme point de contact அதாவது இந்த வேளையில நான் பேச விரும்புகிற pour காரியம் toi qui me regardes en ce moment. இந்த தொடர்பு ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னேன். Écoute-moi très bien. இப்பொழுது நீங்க கவனித்துக் De கொள்ளுங்க. la même façon que cette femme a été guérie une 12e année, அதாவது அந்த சகோதரியானவள் 12வது வருஷத்திலே விசேஷ விதமாய் குணப்பட்டாள். je déclare நான் சொல்லுகிறேன் dans le nom de Jésus-Christ இயேசு கிறிஸ்து que ce நாமத்திலே 12e mois, இந்த 12வது tout மாதத்திலே ce qui avait survécu dans ta vie en mal அதாவது எல்லா விதமான சோபமான கஷ்டமான பாடுகள் நிறைந்த காரியங்கள் எல்லாம் disparaîtra dans le nom இன்றைக்கு puissant de இப்பொழுதே Jésus. மாறுகிறது. La Bible dit பரிசுத்த வேதாகமம் il y சொல்லுகிறது avait une première catégorie de personnes, அது இன்னும் ஒரு ஞானம் இருக்கின்றது. car la Bible déclare அது பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது qu'un homme s'appelait Jairus. அதாவது ஜைருஸ் என்று சொல்லி ஒரு Il était மனிதன் venu vers Jésus அந்த ஜைருஸ் அந்த தேவனிடத்திலே வாரான். afin de recevoir de ce Jésus அதாவது அவரை வீட்டிலே பெற வேண்டும் என்று சொல்லி la solution pour sa petite fille. அதாவது அவருடைய மகள் அங்கு மரணப்படுக்கையிலே Alors இருக்கிறார். voici une première catégorie dont je vais parler ce soir. அதாவது இன்னும் அது முதலாவது ஒரு கூட்டத்தாரை நான் பேச விரும்புகிறேன். Une catégorie de personnes qui ont des personnes pour intervenir en leur faveur. அதாவது இயேசுவினிடத்தில் ஒரு கிருபையை பெற்றுக்கொள்ள வருகிறார்கள். Une catégorie de personnes pour qui on parle. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஆட்களோட பேசுறதுக்காக. Une catégorie de personnes qui ont des parents bien placés. அதாவது சிலர் அவருடைய பெற்றோர்கள் நல்லா இருக்கிறார்கள். Une catégorie de personnes pour qui tout est facile. ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு வாழ்க்கையில எல்லா காரியங்களும் இலகுவாக இருக்கிறது. Mais la Bible dit, ஆனா பரிசுத்த வேதாகமம் après avoir parlé de Jairus, அந்த ஜைருசுடைய காரியத்துக்கு பிறகு la Bible installe l'histoire d'une femme. அதாவது ஜைருசுக்கு தேவனிடத்திலே கிருபை கிடைக்கிறது. நான் வீட்டை வருகிறேன் என்று சொல்லி ஆனாலும் அது தொடர்ந்து போகிற போது அங்கு ஒரு பெண் அங்கே வாராள். Mais cette femme அந்த பெண் n'avait personne pour intervenir en sa faveur. அந்த பெண்ணுக்கு யாருமே போய் அவளுக்காக சிபாரிசு செய்ய முடியாது. Et lorsque je parle de cette femme, அந்த பெண்ணை நாங்க பார்க்கிற போது l'Esprit de Dieu me dit que cette femme ressemble à quelqu'un qui nous regarde en ce moment. அந்த பெண்ணை போல அநேகர் இந்த வழியில தொலைக்காட்சியில் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். Une personne qui n'a personne pour intervenir en sa faveur. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தனிப்பட்ட நபர் உங்களுடைய வாழ்க்கையில யாருமே உங்களுக்காக எழுந்து சென்று ஒரு காரியத்தை செய்ய முடியாது. Une personne qui ne sait où donner la tête. அதாவது ஒண்ணுமே உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய முடியாது. Qui regarde à droite. அதாவது நீங்கள் Qui regarde à gauche. நீங்க வலது பக்கம் Qui regarde devant. அதாவது நேராக Qui regarde derrière. எந்த பக்கத்திலும் உங்களுக்கு உதவி இல்லை. Et qui ne voit pas de solution. எந்த சொல்யூஷனும் Mais je கிடையாது. veux dire à cette personne, அப்படிப்பட்ட நபருக்கு நான் சொல்ல விரும்புகிற certes, காரியம் tu as regardé dans toutes les directions, நீங்க நாலு பக்கத்துல நீங்க சுத்தி பார்க்கிறீர்கள். mais tu as oublié de regarder dans la direction la meilleure. ஆனால் நாலு பக்கத்துல பார்க்கிற உங்களுக்கு இயேசுவை பார்க்க நீங்க மறந்து போகிறீர்கள். Ne fais pas l'erreur du voleur. ஆனால் ஒரு கள்ள பார்வை பார்க்க வேண்டாம். La Bible dit le diable est un voleur. அது பிசாசு தான் கள்ள பார்வை பார்க்கிறவன். Lorsque un voleur arrive chez vous, அதாவது ஒரு கள்ளன் வீட்டில் வரும்போது de peur qu'on ne le prenne, அவனுக்கு அதாவது பயம் உண்டாகிறது. de peur qu'on ne le voie, அதாவது நாங்க பயப்படுகிறோம். il regarde devant, அவன் நேராக பார்க்க il மாட்டான். regarde derrière, அவன் பின்னால il பார்ப்பான். regarde à gauche, அவன் இடது பக்கம் il பார்ப்பான். regarde à droite, வலது பக்கம் பார்ப்பான். mais il oublie de regarder en haut. ஆனால் மேல பார்க்க மறந்து Et போறான். je veux dire à quelqu'un, நான் இந்த வழியில் சொல்ல விரும்புகிற காரியம் celui qui est rentré dans ta vie, உங்களோட வாழ்க்கையில வந்தவர்கள் appelé le diable, அதாவது பிசாசானவன் a oublié அவன் மறந்து que போயிட்டான். la force qui va te libérer அதாவது உங்களுக்கு இருக்கிற வல்லமை அவன் ne மறந்து viendra போயிட்டான். ni d'un parent, அதாவது
நீங்கள் ஒரு பெற்றோருக்கு ne பிறந்திருக்கிறீர்கள். viendra ni de cette terre, அதாவது இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, ni de gauche ni de droite, அதாவது வலதுபுறமும் இடதுபுறமும் அல்ல, mais viendra du ciel. அதாவது கிருபை பரத்திலே இருந்து உங்களுக்கு வரும். C'est en cela que la Bible dit, இந்த பரிசுத்த வேதாகமம் உங்களுக்கு je சொல்லுகிறது. lève mes yeux vers les montagnes. அதாவது தாவீது ராஜா சொல்லுகிறார், என்னுடைய கண்களை வானத்துக்கு நேராக D'où me ஏறெடுப்பேன். viendra le secours? அங்க இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி, Le secours que j'attends me viendra de l'éternel. ஒத்தாசை தேவனிடத்திலே இருந்து வரும் என்று சொல்லி, Et je vais te dire ce soir, நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன், le secours que tu attends, அதாவது ஒத்தாசைக்காக நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், la guérison que tu attends, அதாவது குணப்பட வேண்டும் என்று பார்த்து le கொண்டிருக்கிறீர்கள், déblocage que tu அதாவது attends, உங்களுடைய வாழ்க்கையில தடைகள் விடுபட வேண்டும் என்று ne viendra பார்க்கிறீர்கள். pas de ce monde. அதாவது உலகத்துக்குரியவைகள் அல்ல எல்லாம். C'est pourquoi si ce monde t'a abandonné, இந்த உலகம் நம்மை கைவிட்டு இருக்கலாம், si tes parents t'ont abandonné, அதாவது உங்களுடைய பெற்றோர் உங்களை கைவிட்டு இருக்கலாம். laisse-moi t'annoncer une bonne nouvelle. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், Jésus-Christ ne t'a pas encore abandonné. அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரையும் கைவிட மாட்டார். La Bible dit, பரிசுத்த வேதாகமம் cette femme சொல்லுகிறது, a entendu parler de lui. அந்த அந்த சகோதரி இயேசுவை குறித்து அவள் கேள்விப்பட்டாள். Je ne sais pas ce que tu avais l'habitude de regarder à cette heure. ஆனால் இந்த வேளையில நீ என்னத்தை பார்க்கிறாய் என்று எனக்கு தெரியாது. Mais parce que Dieu a voulu que tu regardes cette émission, ஆனால் தேவனுடைய சித்தம் இப்பொழுது நீ இந்த தொலைக்காட்சியை பார்க்க வேண்டும் என்று சொல்லி, c'est le signe que ton temps de miracle a sonné. அதாவது ஆனவர் இந்த பார்க்க வேண்டும் என்று சித்தம் இருந்தபடியால் தான் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நடக்க போகிறது. C'est le signe que tes pleurs se changeront en joie. அதாவது உன்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாற போகிறது. La Bible dit, பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, cette femme இந்த பெண் était atteinte d'une perte de sang depuis 12 அதாவது ans. அவள் 12 வருடங்களாக உருத போகக்கூடியவளாக இருந்தாள். Waouh, quelle grâce. நன்றி. Pasteur Gérard, la Bible dit, பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, elle a saigné pendant 12 ans. 12 வருடமாக அவருடைய சரீரத்திலே இரத்த போகக்கூடியவளாக இருந்தாள். Or, nous savons que dans le corps de l'homme, நாங்கள் பார்க்கிறோம் ஆணுடைய il சரீரத்திலே n'y a que 5 litres de sang. 5 லிட்டர் இரத்தம் தான் இருக்கிறது. Mais comment எப்படி cette femme a pu perdre du sang pendant 12 ans எப்படி இந்த பெண் 12 வருடமாக இரத்த போகக்கூடியவளாக தொடர்ந்து கொண்டிருந்தாள், sans qu'elle ne meure? ஆனால் மரிக்காமல் இருந்திருக்கிறாள். De façon normale, ஆனால் சாதாரணமாக la logique demande அதாவது உலகத்தினுடைய நடைமுறை காரியம் la mort de cette femme. அவள் எப்பயோ மரிச்சிருக்க வேண்டும். On ne peut pas saigner pendant 12 ans 12 வருடமாக இரத்தம் ஓடி இருக்க முடியாது. et continuer de vivre ஆனாலும் அவள் வாழ்ந்திருக்கிறாள், et continuer de parler. ஆனால் அவள் பேசுகிறாள். Mais la Bible dit, வேதம் சொல்லுகிறது, malgré que cette femme saignait, ஆனால் அந்த 12 வருடமாக இரத்த போகக்கூடியவளாக இருந்தாலும் elle continuait à marcher et à parler. ஆனால் அவள் தொடர்ந்து நடந்தால் பேசினாள் என்று La preuve, c'est que la Bible dit, ஆனால் பரிசுத்த elle வேதாகமம் passait de médecin en médecin. ஆனால் அது என்ன 12 வருடமாக அவள் வாழ்ந்தது மாத்திரமல்லாமல் மருத்துவர்களாக மாறி மாறி சென்றிருக்கிறாள். Qu'est-ce que je veux dire? நான் என்ன சொல்லுகிறேன்? Je veux dire qu'il y a des situations qui arrivent dans ta vie இது ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறது. en temps normal qui ont l'habitude de tuer et d'arrêter. அதாவது En temps normal, ces choses qui t'arrivent சாதாரண காரணம். doivent te donner la mort. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் நடந்து எங்களை உயிரோட வைத்திருக்கிறது தேவ கிருபை. Tu constates நாங்க qu'il y a des personnes qui ont eu la même chose que tu as eu, ஆனால் எங்களை போல அநேக சம்பவங்கள் உடையவர்கள் இன்றைக்கு மரித்து et qui போயிருக்கிறார்கள். ne sont plus de ce monde. ஆனால் அவர்கள் இந்த உலகத்திலே இல்ல. Mais tu constates ஆனால் நம்முடைய வாழ்க்கையில que toi tu vis la même situation, நாங்கள் அதே சம்பவங்கள் கூடாக பாடலுக்குள்ளாக கடந்து சென்றிருக்கிறோம். mais tu vis encore, ஆனாலும் இன்றைக்கும் நாங்கள் ஜீவனுள்ள தொகையிலே tu இருக்கிறோம். parles encore, நாங்கள் பேசுகிறோம், tu te déplaces encore. நாங்கள் நடக்கிறோம். C'est pour te dire ce soir, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற il y a காரியம் des என்னவென்றால், choses qui sont dans ta vie அதாவது சில காரியங்கள் வாழ்க்கையில் qui நடந்த ont காரியம். pour rôle de manifester la gloire de ton Dieu dans ta ஆனால் vie. ஏனென்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில தேவ மகிமையை கொண்டு வரதற்காக இப்படி நடக்கிறது. Cette femme, இந்த பெண் lorsqu'on parle de son histoire, அவளுடைய அந்த சம்பவத்தை பேசுகிற போது on devait citer normalement un frère ou une sœur qui l'accompagne. அதாவது அவளோட அந்த சம்பவத்தின் போது அவருடைய
சகோதரமோ சகோதரியோ அவர்களோட போக வேண்டும். Car nous savons qu'une personne de cet état ne peut pas marcher toute seule. அந்த இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவளாக தனியே நடந்து போக முடியாது. Où est passée sa famille? அல்லது குடும்பத்தோட Où போக est passé வேண்டும். ses amis? அதாவது ஃப்ரெண்ட்ஸோட போக வேண்டும். Où sont passés ceux qu'elle nourrissait dans le temps? ஆனால் அவளோட இருந்தவர்கள் எங்க, உறவினர்கள் எங்க? Où sont passés ceux qui lui demandaient du service? அதாவது அவளுக்கு உதவி செய்தவர்கள் Où எங்க? sont-ils passés? எங்க போயிட்டார்கள் La எல்லாரும்? Bible dit elle était seule. ஆனால் வேதம் சொல்லுகிறது Je ne connais pas ton passé, அவள் தனித்திருந்தாள், யாருமே உதவியற்றவளா இருந்தாள் என்று. mais je sais une chose. நான் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். Tu es abandonné. ஒரு வேளையில நீங்கள் Tu es கைவிடப்பட்டிருக்கலாம். seul face à ton destin. ஒரு வேளையில நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். Mais la Bible dit, பரிசுத்த வேதம் lorsque tout சொல்லுகிறது, le monde t'abandonne, எல்லாரும் கைவிட்டாலும் une seule personne ஒரே ஒரு நபர் reste avec toi. நம்மோடு கூட இருக்கிறவர். La Bible appelle l'ami fidèle அதாவது வேதம் சொல்லுகிறது எங்களுடைய உற்ற நண்பர் என்று et சொல்லி. son nom c'est Jésus. அதாவது இயேசு கிறிஸ்து. Et la Bible dit, பரிசுத்த elle வேதம் a entendu parler de ce Jésus-Christ அவள் இயேசு குறித்து கேள்விப்பட்டாள். et elle s'est dit en elle-même, ஆனா தனக்குள்ளே அவள் சொன்னாள், si seulement je puis toucher son vêtement, ஆனால் ஆக அவருடைய ஆடையை நான் தொடுவேன் ஆனால் Masatakaya, je serai guéri. நான் குணப்படுவேன் என்று சொன்னாள். Je vais dire à quelqu'un, நான் இந்த வேளையில ஒரு parce que tu சிலருக்கு as entendu ஆனால் நீங்கள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டீர்கள். parole de Dieu ce soir, இந்த தேவ வார்த்தை la Bible dit, fais comme cette femme a fait. அதாவது இந்த பெண் செய்தது போல செய்யுங்கள். Elle a eu un comportement qui m'a révolutionné. அதாவது அவளுடைய நடவடிக்கை புரட்சி உண்டாக்குறது. Avant, elle parlait selon le dessin des médecins. அதாவது மருத்துவர் ஒன்றை விட்டு மருத்துவரோட கடந்து செல்லான். Avant, elle parlait en s'appuyant sur le résultat des docteurs. ஆனால் இதற்கு முன்பு மருத்துவரை அவள் நம்பி இருந்தாள். Mais la Bible dit, வேதம் சொல்லுகிறது la 12e année, 12வது வருஷத்துல elle n'a plus écouté un docteur. எல்லா மருத்துவர்களையும் அவள் கைவிட்டாள். Elle n'a plus écouté un parent. அதாவது பெற்றோரை கைவிட்டாள். Mais elle a choisi de croire en ce qui était en elle-même. ஆனால் அவள் தனக்குள்ளா இருந்த விசுவாசத்திலே நம்பிக்கை வைத்தாள். La Bible dit, வேதம் elle se சொல்லுகிறது dit en elle-même. அவளே அறிக்கை பண்ணினாள். Frère, je vais te dire une chose, ma soeur. நானும் சகோதர சகோதரிகளே ஒரு காரியத்தை சொல்ல Quand விரும்புகிறேன். personne ne croit que ton miracle est possible, அதாவது மற்றவர்கள் ஒரு வேளையில உங்களுக்கு அற்புதம் இனி நடக்காதுன்னு நம்பலாம். Jésus-Christ laisse une seule personne qui est capable de croire en toi. ஆனால் நீங்கள் இயேசுவை மாத்திரம் விசுவசிப்பீர்களானால் Et cette personne, c'est toi-même. அது நீங்களே அந்த அற்புதத்தை பெறுவீர்கள். Lorsque tu finiras d'écouter ce message, இந்த செய்தியை கேட்கிற மாத்திரத்திலே regarde-toi dans le miroir de la vie உங்களுடைய அதாவது உங்கள் அற்புதத்தின் கண்ணாடியை et பாருங்கள். dis, je ne suis pas né pour mourir. அதாவது அற்புதத்தின் கண்ணாடியிலே பார்த்து சொல்லுங்கள், நான் மரிக்கிறதற்கு உருவாக்கப்பட்டவன் Je ne அல்ல. suis pas né pour être derrière. நான் பின்மாற்றத்துக்காக அல்ல. Car mon Dieu m'a dit une chose, ஆனால் என்னுடைய தேவன் சில காரியங்களை je serai la சொல்லியிருக்கிறார். tête et non la queue. நான் தலையாக இருக்கிறேன், வால் அல்ல. Elle dit, si seulement je puis toucher son vêtement. நான் அவருடைய ஆடையை அங்கேயே மாத்திரம் தொடுவேன். Et ce soir, pendant que tu regardes cette émission, இந்த தொலைக்காட்சியை பார்த்துட்டு இருக்கிற போது prophétiquement, le vêtement de Dieu est sur toi. அதாவது தேவனுடைய அந்த வஸ்திரம் உங்கள் மேலே இருக்கிறது. Et pendant que tu tends la main vers cet écran, இப்பொழுது தொலைக்காட்சியை நீங்க கை நீட்டுகிற போது tu touches le vêtement de அதாவது Jésus-Christ. இயேசு கிறிஸ்துவுடைய ஆடை அங்கேயே Tu தொடுகிறீர்கள். touches le vêtement de இயேசு Jésus-Christ. கிறிஸ்துவுடைய அங்கேயே Je தொடுகிறீர்கள். ne connais pas le nom de ta maladie, உங்களுடைய வியாதி எனக்கு தெரியாது. mais je sais une seule chose. ஆனால் ஒரு காரியத்தை தெரியும். Il a reçu le nom au-dessus de tout nom. அதாவது நம்முடைய எல்லா நாமங்களிலும் உயர்ந்த நாமம் சொல்லுகிறது. Pendant que tu étends ta main vers cet écran, உங்களுடைய கரங்களை நீட்டுகிற போது Dieu enlève la maladie de ton உங்களுடைய corps. வியாதியை கர்த்தர் குணப்படுத்துகிறார். Car la Bible dit, பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, elle dit, si je puis toucher son vêtement, நான் ஆடையை மாத்திரம் தொடுவேன் ஆனால் je serai guéri. நான் குணப்படுவேன் என்று On சொன்னார். parle ici de la foi. அதாவது விசுவாசத்தோடு On சொன்னார். parle ici de la croyance. விசுவாசத்தோட சொன்னால் Si je touche son vêtement, நான் ஆடையை தொடுவேன் ஆனால் je repartirai chez moi, நான் சுகத்தோட நான் கடந்து போவேன். mais transformé par la puissance de நான் Dieu. வல்லமையோட கடந்து போவேன். Si je touche son vêtement, அவருடைய வார்த்தை அதாவது ஆடையை தொடுவேன் ஆனால் la maladie se changera en victoire. என்னுடைய வாழ்க்கை மாறும். Les pleurs de tristesse என்னுடைய கண்ணீர் மாறும். se changeront en pleurs de joie. அதாவது எல்லாம் சந்தோஷமாக மாறும். Mais ce qui m'a étonné, என்ன எனக்கு c'est qu'elle touche le vêtement de Jésus d'une façon particulière. அதாவது அவள் ஒரு விசேஷித்த விதமாய் இயேசுவினுடைய வஸ்திரத்தை தொட்டாள். Lorsqu'elle est en train d'arriver, அவள் கிட்ட போற போது Jésus est en train de partir chez Jairus. அதாவது இயேசுவை
அணுகிற போது இயேசு ஜாயிரு விட்டே போய் கொண்டிருக்கிறார். Mais qui connaît la maison de Jairus mieux que Jairus? அதாவது ஜாயிருடைய வீட்டை ஜாயிரை காட்டிலும் யாருக்கு தெரியும்? C'est Jairus lui-même. ஜாயிருக்கு தான் தெரியும். Donc voici l'image. அது சம்பவத்தை பாருங்க. Jésus-Christ est derrière. இயேசு பின்னாலே நிற்கிறார். Et Jairus est devant pour montrer la route de sa maison. ஜாயிரு வந்து முன்னாலே நடந்து வீட்டை காண்பிக்கிறதுக்காக போய் கொண்டிருக்கிறார். Mais lorsque la femme doit toucher Jésus, அது அந்த இயேசுவை இந்த பெண் தொட்ட போது elle ne passe pas devant lui pour lui expliquer son problème. அது முன்னுக்கு போய் தொடவில்லை. Pourquoi? ஏன்? Parce qu'elle sait une chose. அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. Jairus représente une entité. Jairus représente la loi. அதாவது ஜாயிரஸ் என்று சொல்ற போது சட்டத்தை நடத்துகிறார். Car il est le chef de la synagogue. அது ஏனென்று சொன்னால் ஜாயிரு வந்து சினகோகுக்கு தேவாலயத்தினுடைய தலைவன். Or qu'est-ce que la loi dit? அது என்ன சட்டம் என்ன சொல்லுகிறது? La loi dit que la femme qui saigne அதாவது பெரும்பாலுள்ள ஸ்திரீகள் ne doit pas s'approcher de ceux qui sont purs. அதாவது பெரும்பாலுள்ள ஸ்திரீகள் அவர்களுக்கு அந்த ஆண்களை தொடக்கூடாது. Alors si elle passe par devant, அவள் ஜாயிருக்கு முன்னாலே போயிருந்தால் Jairus va détruire son destin. அதாவது ஜாயிரு சொல்லிருக்கலாம் நீ கிட்ட வரக்கூடாது. C'est alors que la Bible dit அந்த டைம்ல சொல்லுகிறது elle passa par derrière. ஆனா அவள் பின்னாலே போகிறாள். Pourquoi elle passe par derrière? ஏன் அவள் பின்னாலே போனாள்? Parce qu'elle a compris une révélation. அவளுக்கு கற்றுக்கொண்டாள் ஒரு காரியம். Avant Jésus jusqu'à Jésus, இயேசுவுக்கு முன்னால c'est le temps de la loi. அதாவது இயேசுவுக்கு முன்னால சட்டமும் நியாயப்பிரமாணமும் இருக்கிறது. Mais de Jésus இயேசுல et après lui, அது பின்னுக்கு c'est le temps de la grâce. கிருபையின் இடம் இருக்கிறது. Si je passe par devant, நான் முன்னாலே போவேன் என்று je சொன்னார். rentre dans la loi. நான் அதாவது சட்டத்துக்குள்ளே போய் Mais si je passe par derrière, ஆனால் நான் பின்னாலே போகிறோம். je rentre par la grâce. கிருபைக்குள்ளாலே கடந்து C'est sur ces paroles que je vais proclamer sur la vie de quelqu'un. இதேதான் உங்களுடைய வாழ்க்கையை நான் சொல்ல Peut-être que ta famille est sous une loi. ஒரு வேளையில உங்களுடைய குடும்பம் சட்டங்கள் திட்டங்கள் நியாயப்பிரமாணத்திலே Une loi qui a été arrêtée avant ta naissance. அதாவது உங்களுடைய பிறப்புக்கு முன்னாலே சட்டங்கள் இருந்திருக்கலாம். Peut-être que cette loi a dit ஆனா ஒரு வேளையில அவர்கள் சொல்லலாம் que personne ne réussira à un certain niveau. அதாவது உங்களுடைய குடும்பத்திலே உங்களுடைய பெற்றோர்கள் அவர்களுடைய அவருடைய சந்ததியாக முன்னேற்றம் இல்லாமல் வாழ்ந்திருக்கலாம். Peut-être que cette loi a dit ஆனால் அந்த சாபங்கள் அமர்த்தி இருக்கலாம். personne ne dépassera un certain âge. ஒரு வேளையில எல்லாரும் இளமையிலே மரிக்கிறவர்களாக Et இருக்கலாம். dans ta famille, உங்களுடைய குடும்பத்திலே les gens meurent. அதாவது சாவுகள் Et dans ta நடக்கலாம். famille, உங்களுடைய குடும்பத்திலே personne n'avance. அதாவது முன்னேற்றம் Dans ta இல்லாமல் vie, இருக்கலாம். rien ne bouge. முன்னேற்றம் இல்லாமல் இருக்கலாம். Et tu sens que tes enfants sont en train de vivre les mêmes choses. ஆனால் உங்களுடைய பிள்ளைகளும் அதே கஷ்டங்கள் பாடுகள் பெற்றோர்கள் எப்படி உபத்திரங்களையும் பாடுகளையும் பெற்றார்களோ அதே போல பிள்ளைகளும் அதே உபத்திரங்களும் பாடல்களையும் கடந்து போறார்கள். Ce soir, இன்றைக்கு je rentre par cet écran dans ta maison நான் இந்த தொலைக்காட்சி மூலமாக நான் சொல்ல விரும்புகிற en tant que général de l'armée de Jésus-Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு Et je போர் வீரனாக déclare நான் சொல்ல விரும்புகிற que toute காரியம் loi qui te condamnait dans ta famille, அதாவது எப்படிப்பட்ட சட்ட திட்டங்களா இருந்தாலும் tissée par le diable, அதாவது இயேசு கிறிஸ்து நாமத்தினால est brisée au nom de Jésus. அப்புறப்படுத்துகிறோம். Car tu fais partie de cette deuxième génération. நீங்கள் இரண்டாவது சந்ததியானவர்கள். La Bible dit tu leur mordras le talon, அதாவது இரண்டாவது அதாவது பிசாசை மிதிக்கிறவர்கள். mais eux ils t'écraseront la tête. அதாவது நாங்கள் பிசாசுடைய தலையை மிதிக்கிறவர்கள். Pendant que tu m'écoutes, நீங்கள் இப்பொழுது je déclare sur ta vie உங்களுடைய வாழ்க்கையை குறித்து que la tête du serpent de ta famille est écrasée. அதாவது உங்களுடைய குடும்பத்தை அதாவது அநியாயப்படுத்தின அந்த பொல்லாத பிசாசுடைய தலையை இப்பொழுது நாங்கள் நசுக்குகிறோம். La tête du blocage dans ta famille est écrasée. உங்களுடைய குடும்பத்தில் இருந்த எல்லா விதமான கஷ்டங்களையும் தடைகளையும் நீக்குகிறோம். Et la Bible dit, வேதம் சொல்லுகிறது avant de croiser Jésus, இயேசு கிறிஸ்துவை elle est passée de médecin en médecin. இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறதுக்கு முன்பாக மருத்துவர்களாக கடந்து சென்றாள். Mais lorsqu'elle a croisé Jésus, இயேசுவை சந்தித்த போது elle a eu la solution. அங்கு அவளுக்கு ஒரு அற்புதம் நடந்தது. Dis-moi ce qui tu étais passé avant cette émission. இந்த தொலைக்காட்சிக்கு வர்றதுக்கு முன்பாக எத்தனை பேரை நீங்க பார்த்தீர்கள்? Chez un sorcier, ஒரு வேளையில பிசாசு, chez un marabout, un சூனியக்காரர்கள், féticheur. பில்லி சூனியம் Mais பண்ணுகிறவர்கள். regarde avec moi, இப்ப பாருங்க où est la solution?
ce soir. Et c'est Jésus-Christ de Nazareth. Alléluia. Tu me dis peut-être que tu vas à l'église. Mais Jésus ne cherche pas les chrétiens. Jésus cherche des fils du royaume. Amen. C'est pourquoi je veux te dire ce soir, pendant que tu regardes cette émission, et pendant que tu entends le son de la voix des hommes de Dieu, tu ressentiras que le mal qui est en toi, si tu t'es malade, part au nom de Jésus. Je sais de quoi il est capable. Car chaque jour, lorsque cette parole est prononcée de ma bouche, Jésus-Christ guérit des aveugles. Jésus-Christ guérit des paralytiques. Jésus guérit des muets et des sourds. Jésus débloque les situations bloquées. Jésus répare le cœur brisé. Reçois-le maintenant et qu'il te bénisse. La Bible dit, et je termine par là, lorsque elle a rencontré Jésus, la question est comment a-t-elle fait pour arriver jusqu'à Jésus? Parce que Jésus-Christ est entouré de foule. Et elle s'est posé une seule question. Avec le nombre de personnes que je vois, à quand mon tour? C'est peut-être la question de quelqu'un. J'ai vu pour les autres. Mais à quand mon tour? Je suis venu te dire, dans le système de la télé, il y a 3 dimensions. Il y a la dimension du spectateur, du téléspectateur et de l'acteur. Tu as peut-être commencé spectateur. Tu as toujours vu le témoignage de tes amis. Tu as toujours vécu le témoignage des autres. Mais si ce soir, la Bible nous confirme que cette femme a réussi elle aussi à rentrer en action, c'est que le temps est arrivé où toi aussi on te regardera. Où toi aussi on entendra ton témoignage. Qu'est-ce qu'elle a fait? Elle a changé son handicap en avantage. Elle sait une chose. Si je vais vers les hommes, ils seront impurs. Alors qu'est-ce qu'elle a fait? Il y avait la foule. Elle a commencé à courir vers eux.